குடுமா அங்கே குடுமா போமா அங்கே கொடு 200 ரூபாய் கொடுமா. டே தலையாட்டி வியாபாரம் நல்லபடியா நடக்குது, மனசுக்கு சந்தோஷமா இருக்கு, பொழைச்சுக்கோல. ஆமா மாப்ள, வியாபாரத்தை ஒழுங்கா பாரு, சிரிச்சிட்டு இருக்கிற கொய்யாலு. இந்த கான்செப்டே புரியல கூட தெரியலையா? இங்க இருந்து படி. அண்ணி இந்த லைன் கூட சொல்லுங்க அண்ணி. அண்ணே ஹாய், உட்காருங்க உட்காருங்க, ரெண்டு பேரும் உட்காருங்க. அண்ணா உங்களுக்காக ஒன்று வாங்கி வந்திருக்கேன், என்னன்னு சொல்லுங்க. இல்ல நானே காமிக்கிறேன். ஹாய் ஹாய் சார். டாடா, இந்தா ஆளுக்கு ஒன்று போட்டுங்க. புடி போனா, பசிக்குது போனா. வாங்க. பாருங்க திடீர்னு தங்கச்சிங்க வந்துட்டு போறாங்க. அதெல்லாம் வர மாட்டாங்க. குரு சத்தம் கேக்குது. ஐயோ போனா பசிக்குது போனா, சீக்கிரம் சாப்பாடு போட்டு போனா. ஐயோ சூப்பரா இருக்கு இல்ல, நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. சரி அம்மா கிட்ட போய் காமிங்க போங்க. அப்பா படிச்ச குடும்பம் மான மரியாதைய பெருசா நினைப்பாங்க நினைச்சா மலும்பட்ட பேலா இருக்கானே. இவனுக்கா காசு வாங்கி கொடுத்த? நீங்க என்ன பேச்சு? காசு கொடுத்தா பாப்போம், இல்ல இவனுங்களை வச்சு காசு ஆக்கிடுவோம். பணம் வாங்குறது நானு, ஏனே தகச்சி அடிக்கிறீங்க? வட நாய. டேய் நிறுத்துற, இப்ப எரியுதுல, கொடுத்தவனுக்கு வரத்தாடா செய்யும். டேய் இவன் நம்ம இடத்துக்கு தூக்குங்கடா, அங்க வச்சு இவனுக்கு பாடம் நடத்தினாதான் புத்தி வரும். எனக்குயா என்ன பண்ண தூக்குறீங்க என் பையனை? வாங்கின கடனை கொடுக்கறேன்னா தூக்க என்ன செய்வாங்க? கடனா? ஐயா அவன் என்ன வாங்கினானோ நான் கொடுத்துட்றேன். கொடுக்கலைனா ஐயா நம்புங்க ஐயா, 10 நாள்ல கொடுத்துட்றேன். அவனும் 10 நாள்ல வருவேன். கொடுக்கலைன்னா உன் பையனை மட்டும் இல்ல மொத்த குடும்பத்தையும் தூக்கிடுவேன். ஐயா வாங்கடா போலாம்.